ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பியூட்டி ஆஃப் துபாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரூமானி சேமியா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சொல்கிறேன். 1 கப்பு 1 பேக்கெட் ரூமானி சேவை எடுத்திருக்கேன். பாதம், முந்திரி, இந்தளவுக்கு பால் இருந்தால் போதும். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்முறை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெய், இந்த சேமியா ருமானி சேமியாவுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் போட்டுருங்க. பாதாம் நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சேமியா மாதிரியும் இந்த சேமியா இருக்காதுங்க. ருமானி சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் சேமியா மாதிரி இந்த சேமியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் சேமியா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த சேமியா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் நல்லா ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேமியா போட்டிருக்கேன். சேமியா நல்லா நெய்யில் அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அதில் நான் பால், சர்க்கரை போட்டிருக்கேன். இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரூமானி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ணுறா. டேஸ்ட் பண்ணி சொல்கிறா.